அடையாளம், தமிழ் கட்டடக்கலையின் பெருமிதம், பிரம்மாண்டத்தின் வெற்றி, பேரரசன் ராஜராஜனின் தனிப்பெரும் சின்னம் என்று பல பெருமைக்குரிய அடையாளங்களை கொண்டது தஞ்சை பெருவுடையார் கோவில். உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்பட வேண்டிய இந்த கோவில் ஐநாவின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கும் யுனெஸ்கோவின் அரிய கலை சின்னங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. 1000 ஆண்டுகளை கடந்து கம்பீரமாக நிற்கும் இந்த கோவிலின் பின்னணியில் தமிழ் நிலத்தின் வரலாறு, பண்பாடு, சமூக மாற்றங்கள் பொதிந்து கிடக்கின்றன. தமிழகத்தின் முதுபெரும் சாட்சியாக பெருவுடையார் கோவில் திகழ்கிறது. ஆங்கிலேயர் முதல் இன்றைய வரலாற்று ஆய்வாளர்கள் வரை அனைவரையும் திகைக்க வைத்துள்ளது பெருவுடையார் கோவிலின் பிரம்மாண்டம். சாதாரண மக்கள் பார்த்த உடனேயே வாய்விழக்க வைக்கிறது, பணிவுடன் கைகூப்பச் செய்கிறது. இதை அறிவியல் என்பதா, ஆன்மீகம் என்பதா, அதிமனிதம் என்பதா? 19ஆம் நூற்றாண்டு வரை தஞ்சை கோவிலை பூதங்கள் கட்டியதாகவும் காடுவெட்டி சோழன் என்ற மன்னன் கட்டியதாகவும் தான் மக்கள் மத்தியில் கதைகள் உலவிக் கொண்டிருந்தன. 1886ஆம் ஆண்டு அப்போதைய பிரிட்டிஷ் அரசாங்கம் முதலாக நியமித்த ஹூல்ஸ் என்ற கல்வெட்டு ஆய்வாளர் பெரிய கோவிலின் கல்வெட்டுக்களை படியெடுத்த போது அதில் கிடைத்த வாசகங்களே ராஜராஜனை பொதுமக்களுக்கு அடையாளம் காட்டின. பாண்டிய குலாசனி வளநாட்டு தஞ்சாவூர் கூற்றத்து தஞ்சாவூர் நாமெடுவிச்ச திருக்கற்றளி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் என்ற கல்வெட்டு தொடர்தான் பெரிய கோவிலின் வரலாற்றை வெளிக்கொண்டு வந்தது. இந்த வாசகங்கள் 1982ஆம் ஆண்டு அப்போதைய கல்வெட்டு ஆய்வாளர் வெங்கையாவால் பதிப்பிக்கப்பெற்ற தென்னிந்திய கல்வெட்டுக்கள் என்னும் நூலின் 2ஆம் தொகுதியில் இடம்பெற்றுள்ளன. உறையூரை ஆண்டு கொண்டிருந்த சிற்றரசன் விஜயாலயன் தொடங்கி வைத்த பிற்கால சோழர் பரம்பரையில் அவனுக்கு பின் 150 ஆண்டுகள் கழித்து அரியணை ஏறியவன்தான் அருண்மொழி தேவன் எனும் ராஜராஜ சோழன். 2ஆம் பராந்தகன் என்ற சுந்தர சோழனின் 2ஆம் மகனான ராஜராஜ சோழன் பொதுயுகம் 985ஆம் ஆண்டு மணிமுடி சூட்டிக் கொண்டான். அப்போதுதான் ராஜராஜன் என்ற பட்ட பெயரையும் புனைந்து கொண்டான். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒடிசா தொடங்கி இலங்கை வரையும், மேல் கடற்கரை தொடங்கி கீழ் கடற்கரை வரையிலும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்த 2ஆம் பேரரசனாக திகழ்ந்தவன் ராஜராஜ சோழன். அவனது காலத்தில் தமிழகத்தில் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில், திருப்புனவாசல் விருத்தபுரீஸ்வரர் கோவில், திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோவில் ஆகிய கோவில்கள் உத்தம ஜாதி விமானங்களுடன், அதாவது ஆகமங்கள் மற்றும் சிற்ப நூல்களில் சொல்லிய அனைத்து இலக்கணங்களுடன் கூடிய விமானங்களாக அமைந்திருந்தன. அவற்றை பார்த்த ராஜராஜனுக்கு அவற்றை விட பிரம்மாண்டமாக ஒரு கோவிலை உருவாக்கி ஈசனுக்கு படைக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகி இருக்க வேண்டும் என்கின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள். ராஜராஜனின் 19ஆம் ஆட்சியாண்ட பொதுயுகம் 1003இல் தொடங்கி அவனது 25வது ஆட்சியாண்டான 1009இல் இந்த கோவில் கட்டும் பணி நடந்து முடிந்துள்ளது. அதாவது மொத்தம் 6 ஆண்டுகளில் இந்த பிரம்மாண்டமான கோவிலை ராஜராஜன் கட்டி முடித்திருக்கிறான் என்கின்றன வரலாற்று குறிப்புகள். தமிழகத்தின் விந்தைக்குரிய கட்டுமானங்களில் ஒன்றான தஞ்சை பெருவுடையார் கோவில் கட்டப்பட்டதை பற்றி இன்றும் பல கதைகள் உலவுகின்றன. சாரப்பள்ளம் என்ற ஊரில் இருந்து ஒரே நேர்கோடாக கோவில் உள்ள இடத்திற்கு மண்மேடு அமைத்து ஒற்றை கல்லாலான விமானத்தின் மீது உள்ள கல்லை ஏற்றினான் ராஜராஜன் என்பது வரை பல கதைகள் சொல்லப்படுகின்றன. ஆனால் உண்மையில் நடந்தது வேறு. மகுடாகமம் என்ற ஆகமம் சுட்டிக்காட்டியுள்ள விதிகளின்படி இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது. தஞ்சைக்கு தென்மேற்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள குன்னாண்டார் கோவில் பகுதியில் இருந்த குன்றுகளில் இருந்தே கோவில் கட்டுமானத்திற்கான கற்கள் வெட்டப்பட்டுள்ளன என்கிறார் வரலாற்று ஆய்வாளர் குடவாயில் பாலசுப்ரமணியன். மொத்தம் 30.18 மீட்டர் சதுர அளவுடைய உயர்ந்த மேடையின் மீது 216 அடி உயரத்தில் ஸ்ரீவிமானம் எனப்படும் கருவறையும் அதன் மீதான விமானமும் சேர்ந்த கட்டுமானமும் அமைந்துள்ளது. விமானத்தின் கூடு பிரமிட் வடிவில் சதுரமாக தொடங்கி மேலே வட்டமாக முடிகிறது. விமானத்தின் உச்சியில் பல துண்டுகளாலான பிரம்மந்திர கல்லும் அதன் மீது 12 அடி உயர கலசமும் அமைக்கப்பட்டுள்ளன. விமானத்தின் உள்ளே 13 அடி உயரத்தில் தஞ்சை பெருவுடையார் பிரம்மாண்டமான லிங்க வடிவில் அமைக்கப்பட்டுள்ளார். 55 அடி சுற்றளவுள்ள வட்ட பீடமும் 6 அடி நீளமுள்ள கோமுகமும் லிங்க மூர்த்திக்கு அணி செய்கின்றன. கருவறையை சுற்றி சாந்தாரம் எனப்படும் உட்பிரகாரம் உள்ளது. இதுவே முதல் பிரகாரமாக கருதப்படுகிறது. கருவறையை அடுத்து அர்த்த மண்டபம், மகா மண்டபம், முக மண்டபம் ஆகியவை அமைந்துள்ளன.
முக மண்டபத்திற்கு எதிரே பலிபீடம், கொடிமரம், ரிஷபக் கொட்டில் எனப்படும் பிரம்மாண்டமான ஒரே கல்லில் அமைந்த நந்தி மண்டபம் ஆகியவை உள்ளன. கோவிலின் சுற்றாலயத்தில் விநாயகர், முருகன், சண்டீசர் சந்நிதிகளும் வடக்கு நோக்கி பெரிய நாகி அம்மன் கோவிலும் அமைந்துள்ளன. இவை தவிர என் திசை காவலர்கள் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு என மொத்தம் 36 பரிவார ஆலயங்கள் காணப்படுகின்றன. கோவிலின் கோட்டை சுவரை ஒட்டி திருச்சுற்று மாளிகை 4 புறமும் அமைக்கப்பட்டுள்ளது. ராஜராஜன் காலத்தில் 2 அடுக்குகளாக அமைக்கப்பட்ட திருச்சுற்று மாளிகை தற்போது தரை தளத்தோடு மட்டும் காணப்படுகிறது. ராஜராஜன் காலத்துக்கு முன்பு வரை கோவில் வாசல்களில் ராஜகோபுரங்களை பிரம்மாண்டமாக கட்டும் மரபு ஏற்படவில்லை. ராஜராஜன் தான் முதலாக பெரிய கோவிலின் வாசலில் 5 நிலைகளோடு கூடிய கேரளாந்தகன் வாயில் என்ற ராஜகோபுரத்தை அமைத்தான். உள்மதிலில் 2ஆம் ராஜகோபுரமாக 3 நிலைகளோடு ராஜராஜன் திருவாயில் எனப்படும் கோபுரத்தையும் அமைத்தார். தற்போது கோவிலை சுற்றி காணப்படும் அகழி 2 கோட்டை சுவர்கள் மற்றும் கொத்தளங்கள் ஆகியவை தஞ்சை நாயக்க மன்னர்களின் காலத்தில் அமைக்கப்பட்டவை என்கிறார் வரலாற்று ஆய்வாளர் குடவாயில் பாலசுப்ரமணியன். ராஜராஜன் இந்த கோவிலை கட்டும் பொழுது கருவறை விமானம், அதனோடு கூடிய மண்டபம், பிரகாரத்தில் சண்டீசர் ஆலயம் ஆகியவை மட்டுமே அமைக்கப்பட்டன. பொதுயுகம் 13ஆம் நூற்றாண்டில் பெயர் தெரியாத ஒரு பாண்டிய மன்னனால் உலகு முழுதுடைய நாச்சியார் என்ற பெயரில் பெரிய நாயகி அம்மன் சந்நிதியும், தஞ்சை நாயக்க மன்னர் வம்சத்தை தோற்றுவித்த செவ்வப்ப நாயக்கரால் சுப்பிரமணியர் சந்நிதியும் கட்டப்பட்டன. அதே செவ்வப்ப நாயக்கர் காலத்தை அடுத்து பிரம்மாண்டமாக ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்ட நந்தியும் அதன் மீதான மண்டபமும் கட்டப்பட்டுள்ளன. 18ஆம் நூற்றாண்டில் பிரகாரத்தில் உள்ள விநாயகர் ஆலயத்தை சரபோஜி மன்னர் கட்டினார். பொதுயுகம் 750ஆம் ஆண்டு 2ஆம் நந்திவர்மனால் கட்டப்பட்ட நந்திபுரம் என்ற நகரம் அழியவே அங்கிருந்த 1000 தளியில் இருந்த 108 லிங்கங்கள் பராமரிப்பு இன்றி கிடந்தன. அவற்றை எடுத்து வந்து திருமாளிகை பத்தியில் நிலை நிறுத்தியவரும் சரபோஜி மன்னர்தான் என்று கூறுகிறது 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மராட்டிய ஆவணம். இறைவன், தட்சணாமூர்த்தி, நடராஜர் எனப்படும் உருவங்களாகவும், அறிவு பெருவழி எனப்படும் அருவமாகவும், உருவம் அருவம் என அறிய முடியாமல் அருவுருவ நிலையில் உள்ள லிங்க வடிவத்தின் மூலமாகவும் 3 விதங்களில் உயிர்களுக்கு அருள் செய்வான் என்பது சைவ சித்தாந்தம். இந்த 3 நிலைகளில் அறிவு பெருவழி எனப்படும் சிதகாசக வழிபாட்டையே மகுடாகமம் விதந்து ஓதுகிறது. இந்த சிதகாசக வழிபாட்டையே பெரிய கோவிலின் கருவறையில் ராஜராஜன் அமைத்துள்ளான் என்கின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள். பெரிய கோவிலின் கருவறையில் லிங்கத்தின் மேற்பகுதியில் உச்சி வரை உட்கூடாக, அதாவது வெற்றிடமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வெற்றிடமே அறிவு பெருவழி. இதையே ஆடல் வல்லானாக பார்த்தான் ராஜராஜன். ஆக ஒரே இடத்தில் 3 வடிவங்களில் இறைவனை தரிசிக்க வழி செய்தார். கருவறையில் உள்ள லிங்கத்தை வழக்கம் போல் உடையார், நாயனார் என்று மட்டும் குறிப்பிடாமல் ஸ்ரீ ராஜராஜ தேவர் எழுந்தருள்வித்த தட்சிணமேரு விடங்கர் என்றும், தட்சிணமேரு விடங்கரான ஆடல் வல்லார் என்றும் கல்வெட்டுகளில் குறிப்பிட்டுள்ளான் ராஜராஜன். இதை உறுதிப்படுத்தும் விதத்தில் முதல் பிரகாரமான சாந்தாரச் சுற்றில் ஆடல் வல்லானின் இயக்கத்தை அடையாளப்படுத்துவதற்காக நடனத்தின் 108 கரண சிற்பங்களை வடிக்கத் தொடங்கி அவற்றில் 81 சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன. சாந்தாரச் சுற்றில் 2ஆம் தளத்தில் உள்ள சிறிய கருவறை போன்ற இடத்தில் ஆடல் வல்லான் திருமேனி இடம்பெற்றிருக்கலாம் என கருதுகின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள். பல நுட்பங்களை கொண்டுள்ள தஞ்சை பெரிய கோவில் விமானத்தில் சாந்தாரச் சுற்றில் 2 தளங்களில் ஓவிய கலைக்கூடமே அமைந்துள்ளது. ராஜராஜன் காலத்தில் வரையப்பட்ட முழுமையான சுந்தரர் வரலாறு தில்லை பெருங்கோவிலில் ராஜராஜனும் அவனது தேவியரும் வழிபடும் காட்சிகள், ராஜராஜன் கருவூத்தேவர் என கருதப்பட்டு இன்று வரை விவாதத்திற்குள்ளாகி வரும் சனகாதி முனிகள் 4 ஓவியம், திரிபுராந்தகர் ஓவியம், ராஜராஜேஸ்வரத்து பரமசுவாமி முன்பு ராஜராஜனும் அவரது தேவியார் மற்றும் குடும்பத்தவர்கள் அமர்ந்து வழிபடும் ஓவியம் என எண்ணற்ற ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன. சாந்தாரச் சுற்றில் ராஜராஜன் காலத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள் மீதே நாயக்கர் காலத்தில் பல ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. அங்கிருக்கும் ஓவியங்களில் இதுவரை 3இல் 1 பங்கே வெளி உலகிற்கு தெரிய வந்துள்ளன. கட்டுமானம், ஓவியம் மட்டுமின்றி சிற்ப கலையிலும் பெரிய கோவிலுக்கு தனிச்சிறப்புகள் உண்டு. இறைவனின் 5 வடிவங்கள், ஆகமங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள தெய்வங்கள் என சிற்பங்களின் கலை களஞ்சியமாக திகழ்கிறது பெரிய கோவில். அதேபோல் ஆடல் வல்லான் உள்ளிட்ட
செப்பு திருமேனிகளும் சோழர்கால படிமக்கலைக்கு எடுத்துக்காட்டாக கோவிலில் உள்ளன. பெரிய கோவில் என்ற உடனே இவ்வளவு பெரிய லிங்கத்தை எப்படி கோவிலுக்குள் அமைத்தான் ராஜராஜன் என்ற கேள்வி வரும். மொத்தம் 216 அடி உயரமுடைய இந்த விமானத்தின் கட்டுமானம் எவ்வாறு அமைக்கப்பட்டது என்பதற்கான ஆவணங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. கோவிலின் தளத்தில் லிங்கத்தை முதலில் அமைத்து அதன் பிறகே விமானம் கட்டப்பட்டுள்ளது என்கின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள். அதே நேரம் எகிப்து நாட்டில் பிரமிடுகள் கட்டப்பட்டது போல் சுருள் போன்ற சாய்வு தளம் அமைத்து கட்டியிருக்கலாம் என்றும் கருதுகின்றனர். விமானம் உயர உயர அதே உயரத்திற்கு மண்மேடு அமைத்து விமானம் கட்டப்பட்டிருக்கலாம் என்றும், கட்டுமானம் நிறைவுற்ற பின்பு மண்மேடை அகற்றுதல் எளிது என்றும் கூறுகின்றனர். சமீப காலம் வரை கோவிலுக்கு தென்புறம் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட மண்மேடு இருந்ததாகவும், இந்த மண்மேடு விமானத்தை சுற்றி சுருள் வடிவில் அமைக்கப்பட்ட மண்ணாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆடல் வல்லான் என்ற சொல்லை அதிக அளவில் பயன்படுத்திய ராஜராஜனின் முதல் கல்வெட்டு சண்டீசர் கோவிலுக்கு எதிரே கோவிலின் அதிஷ்டானத்து பட்டிகையில் இடம்பெற்றுள்ளது. அதையடுத்து ராஜராஜனின் புகழ்பெற்ற மெய்கீர்த்தியான திருமகள் போல பெருநிலச் செல்வியும் என்ற தமிழ் கல்வெட்டு தொடங்குகிறது. மெய்கீர்த்தி என்ற மரபை தொடங்கி வைத்தவனும் ராஜராஜன் தான். கோவிலை கட்டி அதற்கு ராஜராஜன் கொடுத்த பொன்னும் மணியுமான கொடைகளை கணக்கிட்டால் இன்றைய பண மதிப்பிற்கு மில்லியன் பில்லியனை தாண்டும் என்கின்றனர் வரலாற்று நிபுணர்கள். இவ்வளவு பெரிய விமானம் முழுவதையும் அவன் பொன்னால் கவசமிட்டான் என்ற கல்வெட்டு ஒன்றே அவன் அளித்த கொடையின் பிரம்மாண்டத்தை காட்டி நிற்கிறது. கோவிலில் தினசரி இறைவன் முன்பு ஆடல் மூலம் வழிபாடு செய்ய 477 ஆடல் மகளிர், 12 நட்டுவனார்கள், கானம் பாடுபவர்கள் 5 பேர், புல்லாங்குழல் இசைக்க 3, தமிழ் பாட 3, ஆரியம் பாடுவோர் 3 என 700க்கும் மேற்பட்ட இசை கலைஞர்கள் நியமிக்கப்பட்டனர். கோவில் நிர்வாகத்திற்கு 190 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டனர். 118 ஊர்களில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட காவலர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தனர். தில்லையில் மறைந்திருந்த திருமுறைகளை மீட்ட ராஜராஜனுக்கு சிவபாத சேகரன், திருமுறை கண்ட சோழன் என்ற பட்டப்பெயர்களும் உண்டு. திருமுறைகள் மேல் ஈடுபாடு கொண்டிருந்ததால் தேவாரம் பாட மட்டும் 48 பேரும், உடுக்கை வாசிக்க ஒருவரும், கொட்டிவத்தளம் வாசிக்க ஒருவரும் ராஜராஜனால் நியமிக்கப்பட்டனர். திருஞான சம்பந்தன், திருநாவுக்கரையன், ஆரூரன், எடுத்தவாதம், சிவக்கொழுந்து, கபாலிகவாரி, பெண்ணோர் வாகன் என இந்த 50 பேரின் இயற்பெயர்களும் சைவ சமயத்தோடு தொடர்புடையனவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. அதே நேரம் தேவாரம் ஓத வேண்டும் என்றால் ஆகமப்படி சிவதீட்சை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இவர்கள் சிவதீட்சை பெற்றனர் என்பதும் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக சொல்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். அவர்களின் தீட்சை பெயர்களான ஞானசிவன், பூர்வசிவன், தர்மசிவன், சதாசிவன், அகோரசிவன், யோகசிவன் ஆகியவையும் குறிப்பிடப்பட்டுள்ளன. சோழர் காலத்திற்கு பிறகு நாயக்க மன்னர்கள் காலத்திலும் அதன் பின் மராட்டிய மன்னர்கள் காலத்திலும் பெரிய கோவில் பல்வேறு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் பெற்று மேம்பட்டுள்ளது. 2 காலகட்டங்களைச் சேர்ந்த ஓவியங்கள், செப்பு திருமேனிகள் இன்றளவும் கோவிலில் உள்ளன. 19ஆம் நூற்றாண்டு வரை பெரிய கோவிலில் 5 தேர்கள் ஓடியதற்கான ஆவணங்கள் உள்ளன. 1818ஆம் ஆண்டில் நடந்த தேரோட்டத்தில் தேர் இழுப்பதற்காக 27,394 நபர்கள் வந்துள்ளனர் என்கிறது ஒரு வரலாற்று ஆவணம். அதன் பின் பராமரிப்பின்றி தேர்கள் பழுதுற்றன. கடந்த 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் புதிய தேர் செய்யப்பட்டு தற்போது ஆண்டுதோறும் தேரோட்டம் நடந்து வருகிறது. மாமன்னன் ராஜராஜ சோழனால் இறைவனுக்கு பேரன்போடு கட்டப்பட்ட பெரிய கோவில் இன்று 7 நிர்வாகங்களின் கீழ் இயங்கி வருகிறது. அரண்மனை தேவஸ்தானம், இந்து சமய அறநிலையத்துறை, மத்திய தொல்லியல் துறை, மாநில தொல்லியல் துறை, பொதுப்பணித்துறை, தேசிய நினைவு சின்னங்கள் ஆணையம், யுனெஸ்கோ ஆகிய 7 அமைப்புகள் ஆலயத்தை இன்று நிர்வகித்து வருகின்றன. குறிப்பாக மத்திய தொல்லியல் துறை கோவிலை நேரடியாக நிர்வகித்து வருவதால் அதன் பழமை மாறாமல் காக்கப்பட்டு வருகிறது. தஞ்சை பெரிய கோவில் என்றாலே கற்பனை கதைகளுக்கும் பஞ்சமில்லை. நிழல் விழாத கோபுரம், சாரப்பள்ளத்தில் இருந்து மன்னனால் சாரம் அமைக்கப்பட்டது. அந்த கல்லை அழகி என்ற கிழவி கொடுத்த கதை, வளரும் நந்தி, விமானத்தில் உள்ள தொப்பி அணிந்த ஐரோப்பியர் உருவம், கருவூர் தேவர் தனது தாம்பூலத்தை உமிழ்ந்து பெருவுடையாருக்கு அட்டவந்தன மருந்து சாத்தியது என கடந்த காலங்களில் பல கதைகள் உலவின. தந்தையை தொடர்ந்து மகன் ராஜேந்திர சோழன்
கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாபெரும் கோவில் ஒன்றை கட்டினான். கம்பீரத்தில் தஞ்சை பெரிய கோவில் ஆண் தன்மையையும் கங்கை கொண்ட சோழபுரம் பெண் தன்மையையும் கொண்டிருப்பதாகவும் பல கதைகள் உலவுகின்றன. விஜயாலய சோழனின் பிற்கால சோழர் பரம்பரை முடிந்து கீழச் சாளுக்கிய சோழ பரம்பரை தொடங்கி அதில் வந்த 3ஆம் குலோத்துங்கன் கட்டிய திருபுவனம் கம்பகேஸ்வரர் ஆலயமும் தஞ்சை பெரிய கோவில் பாணியிலேயே உத்தம விமானத்துடன் அமைந்தது. ஆக இவற்றை சேர்த்து தற்போது தமிழகத்தில் 6 உத்தம விமானங்கள் கொண்ட ஆலயங்கள் உள்ளன. கடந்த 2010ஆம் ஆண்டு தஞ்சை பெரிய கோவிலின் 1000வது ஆண்டு பெருவிழா வெகு கோலாகலத்துடன் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. கோவிலில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. 1000 நடன கலைஞர்கள் பங்கேற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியும் இடம்பெற்றது. இனி எப்பொழுதும் இப்படி அமையப் போவதில்லை என்று கனகம்பீரத்துடன் திகழும் தஞ்சை பெரிய கோவில் தமிழர்களின் தனித்த அடையாளம் என்பதில் ஐயமில்லை. இன்னும் பல 1000 ஆண்டுகளை கடந்து வாழும் காலத்தை வென்ற காவியமாக திகழும்.